இன்னைக்கு எல்லா பிரச்சாரம் பண்றவனும் ஏதாவது ஒரு சமய புஸ்தகத்தை நம்பி தானே பிரச்சாரம் பண்றான். யாருக்காவது சொந்த அனுபவம் இருக்கா? கடவுளை எல்லாரும் பிரச்சாரம் பண்றானே, எவனாவது கடவுளை பார்த்தானா? கடவுளோட பேசினானா? கடவுளோட குடுத்தம் நடத்தினானா? இல்ல. புஸ்தகத்தை நம்பி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா போதி தர்மர் என்ன சொல்றாரு? புத்தருடைய கருத்துக்களை புத்தகத்திலிருந்து சொல்வது என்னுடைய வேலை அல்ல. இந்த புத்தகம் உனக்கு புத்தரை புரிய வைக்க முடியும் என்றால் நான் தேவையில்லை, என்னை தூக்கி நெருப்பிலே போடு. இல்லை, நான் உனக்கு புத்தரை புரிய வைக்க முடியும் என்றால் இந்த புத்தகம் தேவையில்லை, புத்தகத்தை தூக்கி நெருப்பிலே போடு. இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு உன்னதமான மகா புருஷர் போதி தர்மர். அவர் ஒரு தமிழர், காஞ்சிபுரத்துக்காரர் அப்படிங்கிறத தமிழர்கள் பெருமை அடைவதை காட்டிலும் அவர் மெய்ஞானி, உண்மை ஞானி. ஏன்னா புத்தர்கள் என்ன பண்ணாங்க? நிறைய ஓய்வு நேரம் இருந்தபோது சுவாசத்தை கவனிச்சாங்க. மைண்டுனா என்னன்னு யோசிச்சாங்க. அந்த மனம் என்பதை வெளியே தள்ளிட்டு, மனம்ங்கிறத நம்மளை ஆட்டி படைப்பது, அதுக்கு வெளியே தள்ளிட்டு மனதை எப்படி இயக்குவது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த மனதை இயக்குகிற ஆற்றலை கண்டுபிடிச்சதுனால தங்கள் மனதிலிருந்து பிறருடைய மனத்தையும் ஆட்டி படைக்கிற அளவுக்கு அந்த புத்த ஞானிகள் வலிமை உடையவர்களாக உயர்ந்தார்கள். இதெல்லாம் தான் போதி தர்மரை பற்றிய ரகசியங்கள். இவற்றை நாம் இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஓஷோவை படியுங்கள். புத்தரை, போதி தர்மரை உங்களால் புரிந்து கொள்ள முடியும்.